எல்லாரும் கரங்களை தட்டுவோம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தர். எல்லோரும் சேர்ந்து இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிர்காலம் இல்லாமல் எங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். எதிர்காலம் இல்லாமல் எங்கி நின்றோம், காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் என்னை உயர்த்தி வைத்தீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் என்னை. எல்லோரும் சேர்ந்து இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து என்னை அழைத்து வந்தீர். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து என்னை நடத்தி வந்தீர். நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானி. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர்
நீர் மாத்திரமே. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சி நின்றோம். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து என்னை நடத்தி வந்தீர். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து என்னை நடத்தி வந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், உம் நாமத்தினால் என்றும். எதிரியின் படையம்மை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். எதிரியின் படையென்னை சூழும் போது ஓங்கிய புயம் கொண்டு யுத்தம் செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். பாட செய்தீர், துதிக்க செய்தீர், எரிகோவின் மதில்களை இடிக்க செய்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன். எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் எங்கள் தேவன் பரிசுத்தரே. வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல என்னை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும். மீண்டுமாக இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும். கடைசியாக இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எந்தன் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா.
யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஜம்மனோம் பரலோபிதாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி உடைய வார்த்தையே ஆவியானவரே உடைய அபிஷேகத்தை உடைய பிள்ளைகள் மத்தியில் அனுப்புவீராக. உடைய வசனம் அனுப்பின காரியமாக வாய்க்கட்டும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகள் எந்த தேவையோடு வந்திருந்தாலும் உடைய தேவையை அறிந்திருக்கிற தேவன் உடைய தேவையை சந்திப்பீராக. உடைய வசனம் அனுப்பின காரியமாக வாய்க்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் சிலுவையிலே அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவராய் இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். இது வரைக்கும் யாராவது ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லையானால் ஆண்டவராய் இயேசுவை உடைய நல்வாழ்வு கண்டவரை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் இந்த உலகத்தில் வெற்றியான ஆசீர்வாதமான ஒரு பெரிய செழிப்பான வாழ்க்கையை வாழும்படி நம்மளை தேவன் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு நேராய் நம்ம ஒவ்வொரு நாளையும் நாம் கிறிஸ்துவின் நாமத்தை மெய்ப்படுத்தும்படியாக நாம் கண்டிப்பாக வாழ வேண்டும். ஒவ்வொரு காரியங்களையும் ஆண்டவராய் இயேசுடைய நாமம் மகிமைப்படணும். அப்படி மகிமைப்படணும்னா நாம் இந்த உலகத்தில் ஒரு பெரிய வெற்றியான ஆசீர்வாதமான பெரிய செழிப்பான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ வேண்டும். ஆனால் அநேகர் ஏன் இப்படிப்பட்ட அந்த வெற்றியும் ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் அநேகர் விரும்புகிறதே கிடையாது. நிறையா சபைகளில் பார்த்தீங்கன்னா இதை விருப்பமே இல்லை. அதாவது பாருங்கள், அவங்களுக்கு செழிப்பை பற்றியோ வெற்றியை பற்றியோ ஆசீர்வாதங்களை பற்றி எந்த ஒரு அதை குறித்த எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, எந்த ஒரு மரியாதையுமே கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க போதிக்கப்படுகிற விதம் அப்படி இருக்குது. அவங்க ஏன்னா எதை கேட்குறாங்களோ அதை தான் அவங்க விசுவாசிக்க முடியும். அப்போ ரொம்ப முக்கியம் என்னென்னா, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்று வேதம் சொல்லுது. அப்போ வசனத்தில் எந்த அளவுக்கு நம்ம கேட்குறோமோ அந்த அளவுக்கு நாம் கண்டிப்பாக தேவனால் ஆசீர்வதிக்கப்படும்படி விசுவாசிக்க முடியும். அந்த விசுவாசம் ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ விசுவாசம்ன்றது எப்படி வருதுன்னா, வசனத்தை நல்லா கேட்கும்போது அதை குறித்த ஒரு விசுவாசம் வரும். அதனால தான் தேவனுடைய பிள்ளையிலே நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை கேட்குறதோடு விட்டுறக்கூடாது. இடைப்பட்ட நாள்களில் நல்லா தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. தொடர்ந்து இப்போலாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நம்ம இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயே கூட பாருங்கள், நிறைய பிரசங்கள்லாம் வருது, நிறைய டிவிலலாம் பிரசங்கிக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம நல்ல தேவனுடைய வார்த்தையை கேட்கலாம். கேட்க கேட்க என்ன ஆகுன்னா, நம்முடைய விசுவாசம் இன்னும் வளரும். பாருங்கள், ஒரு செடியை வச்சு நீங்கள் எப்படி தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு என்ன பண்ணுறோம், உரம் வைக்கிறாங்க, அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்கள், வெயில் படுது சொல்கிறாங்க. ஒரு செடி வளரணும்னா ஸ்டார்ச் தயாரிக்கணும் அப்படின்னா அந்த செடியுடைய சாப்பாடு, செடி தாவரங்களுக்கு சாப்பாடு வேணும். அதுக்கு 3 காரியங்கள் சொல்கிறாங்க. ஒன்று அதுக்கு நல்ல சூரிய வெளிச்சம் வேணும். அடுத்து அது நல்ல பூமியில் அட்டாச் ஆகிருக்கணும், பூமியில் இருக்கணும். பூமியில் இருந்தால் தான் அது என்ன பண்ண முடியும், நல்லா அது வேறுவிட முடியும். 2வது சூரிய ஒளி வேணும். 3வது நல்ல காற்று வேணுன்றாங்க. இந்த 3 இருந்தாவே அந்த செடிகளுக்கான கொடிகளுக்கான ஸ்டார்ச்ன்ற அந்த உணர்வை அது தயாரிச்சுக்குது, அதே படுது. ஆனால் அதே இது நீங்கள் போய் ஒரு செடியை கொண்டு போய் சூரிய ஒளியே படாத இடத்துல, காற்றே இல்லாத இடத்துல வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது கருகி செத்தே போயிடும். எப்போ அது நல்லா வளரும் அப்படின்னா, இந்த 3 விதமான காரியங்கள் கண்டிப்பாக ஒரு செடி கொடிகளுக்கு அவசியம். அதே போல் தான் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசம் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அது எப்போ அந்த விசுவாசம் வளரும் அப்படின்னா, பாருங்கள், அந்த விசுவாசம் எப்போ வளரும்னா, தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க திரும்ப திரும்ப கேட்கணும். திரும்ப திரும்ப கேட்க கேட்க என்னாகனா, பாருங்கள், விசுவாசம் பெரிய ஒரு வளர்ச்சியை அடைகிறது. ஏன்னா விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வசனத்தினால் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசத்தை நல்ல வசனத்தை கேட்கும்போது அந்த விசுவாசம் ஏற்படுது. அடுத்து அநேகருக்கு அதாவது விசுவாசத்தை கேட்குறோம், வசனத்தெல்லாம் கேட்குறோன்னாலும் இதில் இன்னமும் அந்த வசனத்தை அவருடைய அன்பை குறித்து புரிந்து கொள்ளத்தக்கதாக கேட்கணும். அதுவும் ரொம்ப அவசியம். ஆனால் வேதம் சொல்லுது, நம்பிக்கை, விசுவாசம், அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இதில் அன்பே பெரியது என்று சொல்கிறார். அப்போ அன்பு பாருங்கள் என்னென்னா,
நம்பிக்கையை விட விசுவாசத்தை விட ரொம்ப பெருசு. ஏன்னா அன்பு இருந்தால் தான் நீங்கள் நம்பிக்கையையும் விசுவாசத்தையுமே செயல்படுத்த முடியும். அது வந்து ஒரு பெரிய, அதுக்கும் பாருங்கள் எப்படி வந்து ஒரு மண்ணுக்கும் மரத்துக்கும் எப்படி அந்த லிங்க் இருக்கோ அது மாதிரி தான் பாருங்கள் வந்து அன்பு இருந்தால் தான் பாருங்கள் மற்ற இந்த நம்பிக்கை விசுவாசம் என்ன பண்ணும் செயல்படும். எந்த அன்பு அப்படின்னா தெய்வீகமான அன்பு, தெய்வீக அன்பு. அந்த தெய்வீக அன்பு வந்து பாருங்கள் எப்படி நம்ம பாருங்கள் வந்து நடக்கணும் அப்படின்றலாம் பார்க்குறோம். முதலாவது அவர் முன்னால் நம்ம மேலே அன்பு கூர்ந்தார். நம்ம அன்பு கூர்ந்ததுனால அவர் வந்து ஒன்றும் செய்யலை. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டனால தேவனுடைய அன்பு எவ்வளோ பெரிதென்று பாருங்கன்னு சொல்கிறார். அது மட்டும் அவர் சொல்கிறார், அவர் முன்னால் நம்ம மேலே அன்பு கூர்ந்தாராம். நம்மளாம் அந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நம்ம மேலே அன்பு கூர்ந்திருக்கிறார். அதனால தான் நம்மளாம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு இருந்து ஆண்டவராக இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். அவருடைய அன்பு ரொம்ப ஆழமான ஒன்று என்பதை பார்க்கிறோம். அப்போ அந்த அன்பிலே அந்த அன்பை அவரை நம்ம காட்டினார். திரும்ப நாமும் அந்த அன்பிலே பாருங்கள் வந்து என்ன செய்கிறோம், அவர்கிட்ட நடக்கிறோம். அவர்கிட்ட அந்த அன்பில் ஒவ்வொரு நாளையும் நம்ம வாழ வந்து முயற்சிக்கிறோம். அந்த அன்பில் நடக்க நம்மளே விரும்புகிறோம். அவருடைய அன்பை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளணும், அதில் நடக்கணும்லாம் நம்ம விரும்புகிறோம். அப்படி பாருங்கள் அந்த அன்பு தெய்வீக அன்பிலே நாம் நடக்கும்போது பலவிதமான வெற்றியான அந்த வாழ்க்கையை நம்ம வந்து கண்டிப்பாக வாழ முடியும். ஆனால் ஆண்டவர் மேலே அன்பு வைக்கிறதுல வந்து மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவர் யார் மேலேயும் பொறாமப்படுறதில்ல, யார் மேலேயும் கோவப்படுறதில்ல, அவர் யாருக்கும் எந்த தொந்தரவு கொடுக்குறதில்ல, அவர் மேலே ஈஸியாக பண்ணிடுறோம். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அன்பை இன்றைக்கி பாருங்கள் அந்த தெய்வீகமான அன்பை பாருங்கள் நம்முடைய சகோதர சகோதரர்கள் மீது மனுஷர்கள் மீது இந்த அன்பை காட்டணுன்றதான் ரெண்டாவது பாயிண்ட்டே. அன்பில் வந்து ரெண்டு பகுதி. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீகமாக தேவன் வந்து நம்ம மேலே அன்பு கூறுறாரு, நம்ம அவர் மேலே அன்பு கூறுறோம், அது ஒரு பகுதி. ரெண்டாவது பகுதி என்னென்னா நம்ம ஆண்டவர் காண்பித்த அதே மாதிரி அன்பை நம்முடைய சகோதரர்களோட மற்ற மனுஷர்கள்ட அந்த அன்பை காமிக்கணுன்றதான் வேதத்தினுடைய அந்த அன்பை பற்றிய ரெண்டாவது ஒரு பகுதியிலோடு நம்ம சொல்லலாம். அன்பில் நாம் வாழுவது அது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அதை பற்றி இந்த அன்பிலே வாழ்வதை பற்றி நம்ம வந்து தொடர்ந்து யோவானை பற்றி பார்த்தோம். பாருங்கள் யோவான் 1 யோவான் நிறைய விஷயங்களை பார்த்தோம். அவர் பேரே வந்து அன்பின் சீசன். கிட்டத்தட்ட 90 வயசு வரைக்கும் அவருடைய இருக்கிற 12 சீசனில் அதிகமாய் உலகத்தில் வாழ்ந்தவர் வந்து யோவான் தான். அவர் அன்பின் சீசன் கூட அழைக்கப்படுகிறார். அவர் 90 வயசுக்கு வரைக்கும் இருக்கிறாரு. நிறையா பாருங்கன்னா அவரை சிறையிலெல்லாம் போய் போட்டுறாங்க. அங்கேருந்து கூட இந்த நிருபங்கள்லாம் எழுதுறாரு. ஆனால் அவருடைய இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் எதுனா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அன்பை பற்றி தான் பேசுகிறாரு. தெய்வீக அன்பு. அந்த அன்பை பற்றி பேசுறது மட்டும் இல்லாமல் அன்பில் எப்படிலாம் நம்ம நடக்கணுன்றதையும் அவர் வந்து சொல்கிறத பார்க்குறோம். சரி, இப்போ நம்ம யோவான் சொன்னதை மட்டும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அப்போ வந்து வேதாகமத்தில் அது வந்து முடிஞ்சு போச்சா அப்படின்னு ஒரு கேள்விக்கு நம்ம வந்துட முடியாது. ஏன்னா அன்பை பற்றி இன்னும் எல்லாருமே வேதத்தில் வந்து எழுதியிருக்காங்க. அதில் குறிப்பாக பவுலை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பவுல் இன்னமும் அவருடைய பாணியில் எழுதுகிறார். யோவானுக்கு வந்து ஒரு பாணி இருக்குது, பவுலுக்கும் ஒரு பாணி இருக்குது. பவுலும் ஒரு சில காரியங்களை சொல்கிறாரு. ரெண்டு பேருமான ஒரே சப்ஜெக்டை தான் பேசுகிறாங்க, அன்பை பற்றி தான் பேசுகிறாங்க. யோவானும் அதை பற்றி பேசுகிறாரு. அடுத்து யார் பேசுகிறது? பவுலும் அதை பற்றி பேசுகிறாரு. இப்போ பவுல் பேசுகிறத தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம் போன வாரங்கள்லேருந்து. பவுலுக்கு என்ன பேசுகிறாரு அன்பை பற்றி அப்படின்னா, அவரும் இந்த சகோதர அன்பை பற்றி பேசுகிறாரு, இந்த இதெல்லாம் பேசுகிறாரு, அவர் ஒரு விதமாக பேசுகிறாரு. சரி, எடுத்துக்கொள்வோம். எடுங்க ரோமர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது. ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம 8ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்ற ஒன்றிலும் கடன்படாதிருங்கள்ன்றார். அப்போ அன்பில் வந்து பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இந்த கடன்படுற விஷயங்களை பற்றிலாம், கடனை பற்றிலாம் சொன்னோம். கடன் படுறதில் வந்து பாருங்கள், கடன் வாங்கலாம். பாருங்கள், ஒன்று நம்ம வாங்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஒருவேளை வாங்கி சில காரியங்களை செய்கிற ஒன்று தவறு இல்லைன்னு கூட நம்ம சொன்னோம் இல்லையா? சொல்கிறத நான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இடத்தையோ அல்லது வீடையோ அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோன்னா ஒன்றும் தவறு இல்லை. அதை கரெக்டாக நம்ம கட்டும்போது நல்ல காரியங்கள் தான், ஒன்றும் தவறே இல்லை அப்படின்னு சொல்லலாம்.
ஆனால் கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குன்னு வச்சுங்க, அது இன்னும் ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா கடனே இல்லைன்னா அது ரொம்ப இன்னமும் ஒரு சந்தோஷம்தான். அது ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியான ஒரு காரியங்கள் தான். அப்போ அவர் சொல்கிறாரு, ஆனாலும் பாருங்கள், நம்ம எப்படி கடனை வாங்கிட்டு ஒரு மாதம் இஎம்ஐ கட்டுறோம் இல்லையா அப்படின்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் கடனை வாங்கிட்டு ஒரு டேட்டில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஒரு 5ஆம் தேதி 7ஆம் தேதி ஏதோ ஒரு தேதியை சொல்கிறாங்க, 1ஆம் தேதி 2ஆம் தேதி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் சரியாக நம்ம போய் அந்த கடனை செலுத்திட்டோம்னா நம்ம கடன்காரர்கள் கிடையாது அப்படின்லாம் பார்த்தோம். அது சொன்னோம். அது பாருங்கள், அந்த கடனை ஒரு குறிப்பிட்ட நாள் நம்ம கொடுத்து தீர்த்துடுறோம். இவ்வளோ நாளைக்கு நீங்கள் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இந்த கடனை போடுறோம், அக்ரிமெண்ட் போடுறோம், சைன் பண்ணுறோம். பேங்க்கில் போய் என்ன சைன் பண்ணுறோம், இத்தனை வருஷத்தில் உங்களுடைய பணத்தை நான் கட்டிடுறேன், நீங்கள் எனக்கு என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க, என் வீட்டோடைய ஏன்னா எல்லா பேருமே கடை வாங்கும்போது சும்மா கொடுக்க மாட்டாங்க. எல்லா பேங்க்கும் அந்த இடத்தோடைய டாக்குமெண்ட்டை சைன் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் சைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் அவங்க பணம் கொடுப்பாங்க. அவங்க பேரில் இருக்கும். நீங்கள் கடன் கட்டி முடிகிற வரைக்கும் அந்த இடமோ அல்லது அந்த வீடோ எல்லாமே அவங்க பேரில் தான் இருக்கும், அவங்ககிட்ட இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அது எப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறோமோ அப்போ தான் நம்ம பேரில் மாறும். இப்படி சில சட்டங்கள் இருக்குது இல்லையா, அதை நம்ம செலுத்தும் போது அங்கே என்ன இருந்தால் கடனை கொடுத்து தீர்த்துட்டோன்னா அதுக்கு பிறகு சந்தோஷம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கடன்லாம் ஒரு லிமிட்டு தான், ஓரளவு முடிஞ்சிருதுன்னு வச்சுங்க. ஆனால் இந்த தேவனுடைய அந்த அன்பை காட்டுகிற இந்த கடன் இருக்கே, இது வாழ்நாள் முழுதும் செலுத்தணும். ஏன்னா பாருங்கள், இது நம்ம உயிரோடு இருக்கிற நாள் முழுதும் இந்த அன்பை நம்ம என்ன செய்யணுமா, செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அவர் சொல்கிறாரு, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்புட கடனை அல்லாமல் மற்ற ஒன்றிலும் கடன்படாதிருங்கள் சொல்கிறாரு. நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கடனை அல்லாமல் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் வேறு ஒன்றிலும் கடன்படாதுங்கன்னு சொல்கிறாரு. பிற இடத்தில் அன்பு கூறுவர் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்றுகிறான்றார். பிற இடத்தில் அன்பு கூற மற்ற ஒரு ஆள்கிட்ட போய் நீங்கள் அன்பு கூறும்போது, அதாவது அவர் அன்பு கூர்ந்து அவருக்கு சில காரியங்களை நன்மைகளை செய்யும் போது நியாயப்பிரமாணம் முழுவதையும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், நிறைவேற்றுகிறீர்கள் அப்படின்றார். அப்போ நியாயப்பிரமாணம் முழுவதையும் நம்ம என்ன பண்ண முடியுது, நிறைவேற்ற முடிகிறது என்பதை பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமர்கள் நிறுவத்தில் இருந்தே அவருடைய போதனையில் நம்ம பார்க்க முடியுது. அப்போ பார்க்கும்போது நாம் கடந்த வாரமே நான் சொன்னேன், ரோமர்கள் நிறுவம் 16 அதிகாரங்களை கொண்ட ஒரு அதிகாரம் இல்லையா. அந்த 16 அதிகாரங்களில் அதில் 11 அதிகாரங்களில் ரட்சிப்பை குறித்தும் பாவத்தை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் அதாவது அந்த பாவத்துக்கான பரிகாரம் அங்கே என்ன நடந்தது, அதற்கு ஆண்டவராகிய இயேசு என்னெல்லாம் செஞ்சார், அது எப்படியெல்லாம் இன்றைக்கி இந்த மீட்பு உண்டாயிருக்கு என்பதை பற்றி என்ன சொல்கிறாரு. அங்கே முதல் 11 அதிகாரங்களில் பவுல் எழுதுகிறார். அதை பற்றி நம்ம பார்க்க முடியுது. அடுத்து நீங்கள் 12ஆம் அதிகாரத்துலேருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் அவருடைய அன்பை அவரை எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறீங்க அப்படின்றத விட்டுறாமல் இந்த அன்பை எப்படியெல்லாம் மற்றவங்கள்ட்ட போய் காமிக்கணும், எப்படி இந்த அன்பை நீங்கள் காமிக்கணுன்றதை பற்றி அடுத்து இருக்கக்கூடிய அந்த பாருங்கள் 5 அதிகாரங்களையும் அதை அவர் போதிக்கிறத பார்க்க முடிகிறது, பார்க்குறோம். சரி, அப்படி பேசும்போது நீங்கள் நிறையா நேரங்களில் அந்த அன்பை பற்றி பேசும்போது இது பழைய ஏற்பாட்டிலையும் இதை பற்றி சொல்லுகிறார். பழைய ஏற்பாட்டிலையும் இந்த அன்பை பற்றி பேசுகிறாங்க. பேசும்போது அங்கே பாருங்கள், உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு பாருங்கள் சிந்தையோடும் அன்பு கூறுவாய, உன்னிடத்தில் அன்பு கூறல பிறனிடத்துலையும் அன்பு கூறுவாயாக என்று பாருங்கள் சொல்கிறார் பழைய ஏற்பாட்டில். இப்போ இப்படி சொல்லும் போதே இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த நியாயப்பிரமாணத்தை ஓரளவு என்ன பண்ணுறாங்க, இந்த 10 கற்பனைகளை கைக்குழுறவர்கள் என்ன பண்ணுறாங்க, அதாவது எழுத்துப்பூர்வமாக எதையுமே பாருங்கள் சொல்லக்கூடிய நோக்கம்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்ம சொல்லும்போது, இப்போ நானே ஒரு சில காரியங்கள் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன மாதிரி அதை எடுத்துக்கிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் ஒன்று சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு மாதிரி புரிஞ்சுக்க கூடாது, ரொம்ப கரெக்டாக அதை எடுத்துக்கணும். என்ன பாஸ்ட் இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாமல் நான் என்ன நோக்கத்தோடு சொல்கிறேன்றது ரொம்ப முக்கியம். அந்த நோக்கம் என்ன, ஏன் அப்படி சொன்னார் அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் அதை நிதானித்து தான் எடுத்துக்கணும். ஆண்டவர் பாருங்கள் எந்த நோக்கத்துக்காக இந்த 10 கற்பனைகளை கொடுத்தாருன்னா, சொல்லப்போனால் கர்த்தர் இவங்க மேலே அன்பாக இருந்ததுனால தான் அதை கொடுத்தாரு. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலும் நம்ம மேலும் கண்டிப்பாக அவர் அன்பாக இருந்ததுனால தான் அதை தான் கொடுத்தாரு தவிர இவங்களை ஏதோ தண்டிக்கணும், இவங்களை ஏதோ ஒரு பெரிய பாடுகளுக்கு உட்படுத்தணும் அப்படின்றத சொல்ல முடியாது. பழைய ஏற்பாடு ரொம்ப ஒரு அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று அப்படின்றத எல்லாருமே கொஞ்சம் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனாலும் அது உண்மையாகவே எதை ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே தேவ அன்பை நாம் அறிந்து கொள்ள முடியும்.
ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த பரிசேயர்களும் மற்ற அந்த பாருங்கள் யூத மக்கள், குறிப்பாக பரிசேயர்கள், அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை ஒரு எழுத்துப்பூர்வமாக எடுத்துக்கிட்டாங்களே தவிர அதை ஒரு அன்பு நிமித்தம் ஒரு ஆவிக்குரிய அடிப்படையில் அவங்க எடுத்துக்கல. பாருங்கள், அதான் பாருங்கள், அதை பற்றி கூட கொரிந்தியரில் சொல்கிறார். எடுங்க 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்துக்கு வாங்க. புது உடன்படிக்கையின் ஊழியக்காராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்போ எழுத்து கொள்ளுகிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது அப்படின்னா, எழுத்து எந்த எழுத்து கொள்ளுது அப்படின்னா, எழுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் எழுத்தை கையாளுகிற விதம் நம்ம பிரச்சனை. என்னென்னா பாருங்கள், இப்போ நியாயப்புறம் ஒன்றும் பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட முடியாது. நியாயப்புறன்றது பெரிய பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தை அவர்கள் கையாளுகிற விதம் ரொம்ப தப்பான ஒரு விதமாக அது இருக்கிறது. அதனால தான் எப்பயுமே சட்ட ரீதியாகவே எதையுமே ஃபேஸ் சொல்கிறது, கர்த்தர் இப்படி பண்ணுறாரு, அப்படி சொல்லியிருக்காரு, இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஆனால் அவர் எப்படி சொல்லியிருக்காருன்னா, அன்பின் நிமித்தம் தான் சொல்கிறாரே தவிர எதையுமே மக்களுக்கு பிரச்சனையை கொடுக்கறதுக்காக அவர் அப்படி எதையும் சொல்லவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பரிசேயர்கள் அப்படி அவங்களாம் அந்த மாதிரி எடுத்துக்கொண்டார்கள். அது மட்டும் இல்லாமல் 10 கற்பனையின் ஒரு நோக்கமே என்னென்னா அன்பு தான். நீங்கள் அன்பை தான் அங்கே பார்க்க முடியும், கர்த்தருடைய அந்த அன்பை பார்க்க முடியும். இதைத்தான் பாருங்கள் இயேசுவை போதிக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 27ஆம் வசனத்திலிருந்து நம்ம கடந்த வரையும் பார்த்தோம். விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீ இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இதயத்தில் அவரோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உன் வலதுகன் உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவைகளில் ஒன்று கெட்டுப்போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலதுகை உனக்கு இடர்கள் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவைகளில் ஒன்று கெட்டுப்போது உனக்கு நலமாயிருக்கும். தன் மனைவியை தள்ளிவிடுகிற எவனும் தள்ளுதல் சீட்டை அவளுக்கு கொடுக்க கடவன் என்று உரைக்கப்பட்டது சொல்கிறாரு. என்னன்னா இதை பற்றி சொல்கிறாரு, நீங்கள் விபச்சாரம் செய்யாதிருப்பாயன்ற சொல்கிறாரு. நீங்கள் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளுடைய விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்றத சொல்கிறார். பழைய ஏற்பாட்டு காலங்களில் பூர்வத்தாருக்கு என்ன உரைக்கப்பட்டதுன்னா செய்கிறத பற்றி சொன்னாங்க. ஆனால் இப்போ நினச்சாவே தப்பு அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அதான் உன் சத்தியமாக தான் சொல்கிறார். உன் வலதுகன் உனக்கு இடர்கள் உண்டாக்கணும்னு பார்க்குறோம். அதை பற்றி என்னதை பற்றி சொல்கிறார், என்ன ரொம்ப முக்கியம், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ரொம்ப எண்ணங்கள் ரொம்ப அவசியமான ஒன்று. எந்த ஒரு காரியத்தையும் தவறான காரியங்களை மனதில் வச்சு சிந்திச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு நம்ம இருக்கும்போது அப்படிப்பட்ட பாவத்தை நம்ம கையால் செய்யலைன்னா கூட, கண்ணால் பாருங்கள் அதாவது சில காரியங்களை செய்யலைன்னா கூட நீங்கள் நினச்சிங்கனாவே அது என்னது ஒரு பாவமாக இருக்கிறது என்பதை அங்கே அவர் போதிக்கிறார். அதை தான் சொல்கிறார். அப்போ இதெல்லாம் எதுக்கு போதிக்கிறார் அப்படின்னா, அன்பு நிமித்தம் தான். ஏன்னா பாருங்கள், நீங்கள் பாருங்கள், கர்த்தருடைய அன்பில் இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு பார்வையோடு தவறான ஒரு வாழ்க்கை வாழ நம்ம நினைக்க மாட்டோம். ஏன்னா அது தேவனுடைய ஒரு அன்பில் இருக்கும்போது நம்ம என்ன யோசிப்போம், கடவுள் நம்மளை நேசித்திருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, உன்னிடத்தில் அன்பு கூறுள்ள பிறனிடத்துலையும் அன்பு கூறுவான்னு சொல்லும் போதே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பிள்ளைங்க நமக்கு எவ்வளோ முக்கியமோ, நம்ம மனைவி நமக்கு எவ்வளோ முக்கியமோ, நம்ம கணவன் நமக்கு எவ்வளோ முக்கியமோ, அது மாதிரி தான் மற்றவங்களுக்கும் இல்லையா அப்படின்னு யோசிக்கும் போதே மற்ற தவறான அந்த ஒரு நோக்கத்தில் நம்ம யாருமே போக மாட்டோம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அன்பின் நிமித்தம் நம்ம வாழும்போது கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு காரியத்துக்கு போக மாட்டோம். ஏன்னா அதைவே கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, அன்பின் நிமித்தம் தான் சொல்லியிருக்காரு. தவிர நீங்கள் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஒரு பெரிய ஏதோ ஒரு சட்டம் போடுறதுக்காக சொல்ல, அது என்ன பண்ணுறாரு, ஒரு அன்பின் நிமித்தம் தான் அதை சொல்லியிருக்கிறார். அப்போ இதை அன்பின் நிமித்தம் நம்ம என்ன பண்ணணும், புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அது மட்டும் இல்லாமல் 21, 22 வசனங்களையும் வாசித்தோம். கொலை செய்யாதிருப்பாக என்பது பாருங்கள் என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான் என்பதும் பூர்வத்தார் குறைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரன் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். தன்னுடைய சகோதரன் இருக்கான்னு வச்சுங்க, அவனை நியாயமற்ற ரீதியில் கோபித்துக் கொள்கிறது எந்த ஒரு தப்பே கிடையாது. தப்பே இல்லாத ஒரு ஆளை கோபிச்சு நீ என்ன பண்ண முடியும், பண்ணக்கூடாது அப்படின்றாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, அப்படி நீங்கள் பாருங்கள் கோபித்துக் கொள்ளும்போது நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்கிறவன் ஆலோசனை தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான். ஒரு ஆளை நீ வேஸ்ட்டுப்பா, நீ வீண் அப்படின்னு சொல்லி சொன்னாவே என்ன செய்வான், அவன் ஆலோசனை செய்கிறான், ஒரு நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பானா. மூடனே என்று சொல்கிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான். சகோதரனை போய் நீ முட்டா பயிலேன்னு சொல்லக்கூடாதான் இல்லையா?
அப்படி சொன்னாவே என்னது எரிநரகத்துக்கு எதுவாக பண்ணுறலாம் சொல்கிறாரு. இப்போ சொல்லும்போது அப்படி சொல்கிறாரு பாருங்க. ஏன்னா இதெல்லாம் எதுக்கு சொல்கிறாரு? அன்பி நிமித்தம் தான். நம்ம வந்து ஒரு ஆளை வந்து அந்த அன்பி நிமித்தம் இருக்கும்போது கொஞ்சம் ஒரு ஆளை பற்றி பேசுகிறத கூட நம்ம யோசிப்போம் இல்லையா? தப்பாக கூட நம்ம பேச மாட்டோம், ரொம்ப கவனமாக என்ன செய்வோம், பேசுவோம் இல்லையா? ஒரு அந்த அன்பை காட்டுவோம். சரி பாருங்க, ஒருவேளை தவறே இருந்தால் கூட அந்த தவறை பாருங்கள் மன்னித்து அவங்களை நேசித்த அந்த அன்பு கூற அளவுக்கு நம்ம இருப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த அன்பு அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் அவர் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 கற்பனையும் எழுதினீங்கன்னா ஆண்டவராக இயேசு பாருங்கள், இயேசுவே என்ன செய்கிறாருன்னா அந்த அன்பு நிமித்தம் தான் எல்லாத்தையும் அவர் பாருங்கள் போதிக்கிறார். ஆண்டவராக இயேசுவே பாருங்கள் பேசும்போது. அது மட்டும் இல்லாமல் ஆனால் இந்த பரிசேயர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்க வேற மாதிரி. நம்ம யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ஒரு பெண்ணை கொண்டு வர்றாங்க. பெண்ணை கொண்டு வந்து அந்த விபச்சாரத்தில் கையுமிழியுமாய் பிடிக்கப்பட்ட ஒரு பெண், அந்த அம்மா அவங்கள கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, கல்லை வச்சு அடித்து கொல்லணும் பண்ணி ஒரு பெரிய ஒரு பிளான் நடக்குது. நல்ல ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டிருந்தா அங்கே ஆணும் பெண்ணும் 2 பேரும் தான் செஞ்சு பாவம் செஞ்சுருக்கிறாங்க. ஆணுக்கு ஒரு தீர்ப்பையும் பெண்ணுக்கு ஒரு தீர்ப்பையும் நீங்கள் கொடுப்பது வந்து எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. ஒருவேளை நீங்கள் நியாயம் தீர்த்தீங்கன்னா சரியாக நீங்கள் தீர்ப்புக்கு வரணும், அதானே நியாயம். நீங்கள் வந்து பெண் மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பாவம் செஞ்சுட்டாங்க, ஆண்லாம் வந்து நிராபரதின்னு சொல்லிட்டீங்கன்னா அது முழுக்க தப்பு இல்லையா? ஆனால் அங்கே கொண்டு வந்தது யாரை கொண்டு வந்தாங்க? பெண்ணை தான் கொண்டு வந்தாங்க. ஆண்டவராக இயேசு என்ன பண்ணாருன்னா, உங்கள்கிட்ட வந்து யாராவது பாவம் இல்லாமல் இருந்தீங்கன்னா இவன் மேலே நீங்கள் என்னது முதலாவது கல்லை எறிங்கன்னாங்க. இயேசு சொல்கிறாரு. உடனே அவன் பூரா என்ன பண்ணிட்டானா, பாவம் செய்யலைன்னா தானே பிரச்சனை. ஏன்னா பாவம் செய்யாமல் கூட சிலர் இருக்கலாம். இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் பாருங்கள், நாங்கள் வந்து அப்படி இப்படிலாம் சொல்லிவிட்டு நாங்கள் பாவமே செய்யலாம் கூட சொல்லலாம். பாவம் செய்யாமல் யாருக்கு இருக்க வாய்ப்பு இல்லை, சும்மா சொல்லிக்குவாங்க. ஒருவேளை அப்படியே இருந்தால் கூட நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஆனால் பாவம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாதே. பாவம் எல்லா மனுஷனுக்குள்ளே இருக்குது. ஏன்னா தாவீது சொல்கிறாரு, இதோ என் தாய் பாவத்தில் கற்பம் தெரித்தால் நான் துர்க்குணத்திலே உருவானேன் என்றார். அப்போ பாவம் வந்து இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்போ உடனே இயேசு சொல்கிறாரு, பாவம் இல்லாதவன் எவனோ அவன் இவள் மேல் முதலாவது கல்லை எறிய கடவன்றாரு. உடனே எல்லா பேரும் கல்லை போட்டுட்டு ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டான். ஓடி போனால் கடைசி இயேசு மட்டும் இருக்கிறாரு. இயேசு மட்டும் பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, அம்மா உன்னை யாரும் உனக்கு உனக்கு ஒன்று நியாயம் தீர்ப்பு கொடுக்கலையா? உன்னை கல்லை வச்சு எரியலையா, அடிக்கலையா அப்படின்னு கேட்டான். அந்த அம்மா சொல்லுது, ஒருத்தர் கூட தண்டனை கொடுக்கலையே ஆண்டவர் என்றார். உடனே அந்த ஆண்டவர் சொல்கிறாரு, இனிமேல் பாவம் செய்யாத போன்னு சொல்லி அந்த அம்மாவை மன்னிச்சு அனுப்புகிறார். ஏன்னா அவர் ஒருவர் தான் இந்த உலகத்தில் இருக்க எந்த மனுஷனையும் மன்னிக்கக்கூடிய ஒரு அவருக்கு தான் அந்த ஒரு பாருங்கள் என்னது தகுதி இருக்குன்னு சொல்லலாம். மற்ற எல்லா மனுஷர்களுமே அவங்க பாவத்தில் தான் வாழ்கிறாங்க. யாரும் போய் இன்னொருடைய பாவத்தை மன்னிக்கிற அளவுக்கு இவங்களுக்கு ஒன்றும் அப்படி வந்து எந்த ரைட்ஸும் இல்லை. அதாவது அந்த அளவுக்கு இவங்க ஒன்றும் பெரிய ஆள்கள் கிடையாது. ஆண்டவராக இயேசு ஒருவர் தான் எல்லா மனுஷனுடைய பாவத்தையும் மன்னிக்க முடியும். அதனால் அவருடைய அன்பை அங்கே நம்ம பார்க்குறோம். அந்த அம்மா நான் நினைக்கிறேன், அவர் ஏன் அப்படியெல்லாம் மன்னித்தாருன்னா, உன் பாவத்தை நான் சிலுவையில் சுமந்து என்ன செய்ய போகிறேன், தீர்க்க போகிறேன்ற அந்த அடிப்படையில் அவர் சொல்கிறாரு, உன்னுடைய இனிமேல் பாவம் செய்யாதப்போ அப்படின்னு சொல்லி அவளுடைய பாவத்தை தானே ஏற்றுக்கொண்டு அவளை மன்னிக்கிறார். மன்னித்து அவளை வீட்டுக்கு அனுப்புகிறார். அதெல்லாம் பார்க்குறோம். அப்போ வந்து என்னென்னா, அவர் வந்து நீங்கள் 10 கற்பனையில் வச்சு தான் வர்றாங்க. அவங்க சொல்கிறாங்க விபச்சாரம் செய்யாருப்பான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ விபச்சாரம் தான் என்ன பனிஷ்மெண்ட்டு? கல்லை எரிஞ்சு கொண்டு போட்டுடணும், அப்படி தான் அவங்களுடைய திட்டம். ஆனால் கொல்லும் போது என்னது, பெண்ணை மட்டும்தான் கொல்லணும், ஆணை கொல்லக்கூடாது. அவங்களுக்கு எப்படி பாருங்கள் வித்தியாசமான ஆட்கள் பாருங்கள். அதாவது ஆண்களுக்கு ஏற்ற மாதிரி சட்டங்கள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. கடவுள் ஒரு சட்டத்தை கொடுத்துருந்தார், நல்ல சில காரியங்களை கொடுத்துருந்தாருன்னா இவன் என்ன பண்ணிக்கிறது, மாற்றிக்கிறது. நம்ம ஊரில் நிறைய அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. ஆண்கள் செஞ்சால் தப்பு கிடையாது, பெண்கள் செஞ்சாது தப்பு, அப்படின்லாம் நிறையா விஷயங்களை வந்து சொல்லுவாங்க பாருங்கள். ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்கள், ஆண்டவர் பாருங்கள் ரொம்ப நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் எப்பயுமே ரொம்ப கரெக்டாக எதையுமே சஜ்ஜு பண்ணுறாரு, சொல்கிறார். அப்போ அவர் எப்படி பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஆணுக்கு என்ன அதே பெண்ணுக்கு என்ன நீங்கள் தண்டனை கொடுக்கணும் அதே மாதிரி அங்கேயும் ஆணுங்க கொண்டே வரல. ஆண்டவராக இயேசு பார்த்தாரு பாருங்க, உங்களை யாராவது பாவம் இல்லைன்னா அவன் வந்து முதலாவது மேலே கலையன்னு சொல்லி எல்லாரும் ஓடி போயிட்டா. ஆண்டவராக இயேசு அந்த அன்பி நிமித்தம் அந்த அம்மாவுடைய பாவத்தை மன்னித்தார் என்பதை பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு நாம் இன்றைக்கி வந்து பாருங்கள், ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் இன்றைக்கி அவரை போல் நம்ம என்ன பண்ணணும், இந்த எப்படி வந்து இந்த இஎம்ஐ கட்டுற மாதிரி டியூ கட்டுறோம்ல, மாதம் மாதம் கட்டுற மாதிரி நான் சொல்கிறேன், எப்பயுமே மற்றவங்க மேலே அந்த அன்புன்ற ஒரு டியூவை வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்.
கண்டிப்பாக எல்லார்ட்டையும் அந்த அன்பை நாம் செலுத்த வேண்டும் இல்லையா? எல்லா மனுஷர்களுக்குமே சில பிரச்சனை, சில என்னென்னமோ வருது. நீங்கள் எப்பயுமே அந்த கோபத்தையும் கசப்பையும் அப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா அது ரொம்ப பிரச்சனை தான் இல்லையா? அது நல்லா இருக்காது. ஆனால் அன்பில் இருக்கும்போது என்ன பண்ணுறோம்? ரொம்ப ஈஸியாக அதை அன்பாக இருக்கும்போது கடவுளுடைய பிள்ளை என்ன பண்ணிடுறோம்? ஈஸியாக மன்னிச்சிடுறோம். ஏன் மன்னிக்கிறோம்? ஆண்டவர் நம்மளை மன்னிச்சாரே, அந்த அடிப்படையில் நாம் என்ன பண்ணுறோம்? மன்னிக்கிறோம். அப்போ அதை ஒரு கடனில் ஒரு டியூப் கட்டுற மாதிரி அதை மற்றவங்கள பார்க்கும்போது என்ன பண்ணுறோம்? நம்ம மன்னிக்கக்கூடியவர்களாய், நேசிக்கக்கூடியவர்களாக, அந்த அன்பை காட்டக்கூடியவர்களாக நம்ம என்னது இருக்க வேண்டும். சரி, இதை பற்றி அதில் இப்போ நீங்கள் வாங்கப்பா திரும்பட்டுங்க. ரோமர்கள் நிறுவனம் 13ஆம் அதிகாரம் திரும்ப வாங்க. எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுள்ள பின்னிடத்திலையும் அன்பு கூறுவாயா என்கிற ஒரே வார்த்தையில் தொகையாய் அடங்கி இருக்கிறது. இவ்வளவு கற்பனையும் கர்த்தர் கொடுத்துட்டு ஒரே ஒரு கற்பனையில் எல்லாத்தையும் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டாருன்றார். ஒன்றே ஒன்று, அது என்னென்னா, நீ பாருங்கள், நீ பாருங்கள், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதில்லை பின்னிடத்திலையும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கிறது சொல்லியாச்சு. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. அன்பு பிறனுக்கு தீங்கு செய்யாது. ஒரு மாதிரி அதாவது பதிலுக்கு பதில் ஏதாவது ஒன்று பண்ணி வச்சிரோன்ற மாதிரி நினைக்காது அன்பு. கடவுளுடைய அன்புன்றது பாருங்கள், நம்ம போய் இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுறணும் அப்படின்னு யோசிக்காது. அப்படி யோசிக்கிறதே பிசாசு அப்படிலாம் கொண்டு வரும் பாருங்கள். யாருக்காவது பாருங்கள், ஏதாவது இவங்க இப்படி பண்ணிட்டாங்களா, இவங்களுக்கு ஏதாவது நம்ம போய் மாட்டி விட்றோம், என்னமா பண்ணி விட்டுறோம். ஆனால் நான் சொல்கிற தேவனுடைய பிள்ளையில அந்த மாதிரி நம்ம போகும்போது நம்ம அன்பில் நடக்க முடியாது. நம்ம என்ன பண்ணோம்? ஒருவேளை அவங்க நமக்கு ஏதாவது ஒரு தீமையை செஞ்சால் கூட விட்டுறணும். அப்படி விட்டுறணும். அது ஏன் விடணும் அப்படி சொல்கிறேன்னா, கர்த்தர் நம்ம மேலே அன்பு கூர்ந்துருக்கிறாரு. நம்மளை அந்த மாதிரி பிடிச்சாருன்னு வச்சுங்க, எவ்வளோ பிடிக்க வேண்டியிருக்கோம். ஒரு நாளைக்கு பாருங்கள், என்ன நம்ம காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எத்தனையோ சில நேரங்களில் தவறுகளே நடந்துருது. ஆனால் அவள் எல்லாற்றையும் கர்த்தர் கணக்கு பார்த்தாருன்னா, அதான் ஆண்டவரே சொன்னார், ஒரு நாளைக்கு 70 முறை நீங்கள் என்ன செய்யணுமா? மன்னிக்கணுன்றார். அன்பாக இருக்கிற மனுஷனால தான் அப்படியெல்லாம் பண்ண முடியும். எந்த அன்பில்? தெய்வீக அன்பில். தெய்வீக அன்பில் இருக்கிற மனுஷன் என்ன பண்ணோன்னா, கண்டிப்பாக அதெல்லாம் அப்படியே என்ன செய்வாங்களாம் விட்டுட்டு பாருங்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த அன்பு கூர்ந்துட்டு போயிடுவாங்க. அன்பு கூர்ந்து மன்னிச்சுட்டு போகும்போது தான் பாருங்கள் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்முடைய விசுவாசம் நல்லா வளரும், நம்ம ரொம்ப நல்லா இருக்க முடியும். நம்ம பாருங்கள் ஒரு மாதிரி சில காரியங்களையும் மனதில் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு நமக்கே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிக்கிட்டு டென்ஷன் ஆக பாருங்கள் அல்சர் வந்துடும் அப்படின்றான் ஒரு ஆள். அல்சர் வந்தால் அப்புறம் அல்சருடைய ப்ராப்ளம் என்ன தெரியுமா உங்களுக்கு? அப்படியே அல்சரில் போய் பாருங்கள் சுகர் வந்துடுன்றான் ஒரு ஆள். சுகரில் அப்புறம் என்னாச்சுன்னா பிபி வந்துடுன்றான். என்ன தேவை அதெல்லாம்? அதாவது ஒன்றோட ஒன்று லிங்க் பண்ணி வச்சுருக்கு பாருங்கள். இது அது வந்துடும், இது அப்படி வந்துடும், இப்படி வந்துடும்னு சொல்லிட்டு பெரிய இது பாருங்கள். ஆனால் நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளையில நல்லா கவனிங்க. சிம்பிளாக மன்னிச்சுட்டு பாருங்கள், அவங்கள நேசிச்சுட்டு அவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டு பாருங்களேன், எதுவுமே வராமல் நம்மளோட ஜெபம் போயிட்டே இருக்கலாம். ஏன்னா கடவுள் பாருங்கள், அந்த அன்புக்குள்ளே அவ்வளோ ஒரு அருமையான காரியங்களை வச்சுருக்கிறார். அன்பை பாருங்கள் அப்படி நடக்கும்போது அது பாருங்கள், நம்ம அன்பாக இருக்கிறோன்னு சொன்னால் எப்போ சிலர்லாம் என்ன யோசிப்பாங்க, என்ன யோசிப்பாங்கன்னா, ஆனால் இவர் இப்படி தாங்க ஒரு அன்புன்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பார், வேறு எதுவும் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அன்றைக்கி யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் சர்ச்சில் யாரையும் கண்டித்து பேச மாட்டேறீங்க. கண்டித்து பேசுகிறாங்கன்னா எப்படி தான் பேசணும்? எல்லாம் வர்றவங்கள பூரா 4 திட்டி அப்படி இப்படி அப்படின்னு பேசுனா என்ன ஆகுது? வர்றவங்களே பாருங்கள் 7 நாளும் 6 நாளும் படாத பாடுபட்டு எத்தனை பேர்ட்ட திட்டு வாங்கி வேலை செய்கிற இடத்துலையும் அங்கேயும் இங்கேயும் என்னென்னமோ பாடுபட்டு தான் இங்கே வர்றாங்க. இங்கே நானும் திட்டி அனுப்புனா எப்படி இருக்கும்? அதுக்காக தான் இங்கே என்ன பண்ணுறோம்? அன்பு பிரசங்கம் பண்ணுறோம். அன்பை பிரசங்கம் பண்ணுறோம். ஏன் அன்பை பேசுகிறோன்னா, இந்த 6 நாளையும் பட்ட பாடுகளுக்கு ஒரு பெரிய விடுதலையே கடவுள் கொடுக்குறாரு. இங்கேயும் அந்த விடுதலை இல்லாமல் இருந்ததுன்னா அப்புறம் எப்படி இருக்கும்? அதான் நிறைய சபையில் என்ன பார்த்தீங்கன்னா சண்டையும் கலவரமும் கொலாப்ஸ் பூரா நடந்துகிட்டு இருக்குது. அந்த அன்புன்றது அவ்வளோ முக்கியமான விஷயம். அன்புன்றது பாருங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம். அன்பை நம்ம காட்டுறோம். சரி, அப்போ அந்த அன்பில் நடக்கும்போது நாம் என்ன பண்ணுறோம்? நியாயப்பிரமாணம் முழுவதையும் நான் நிறைவேற்றுகிறோமா? நம்ம சகோதரத்தில் அன்பு கூறும்போது நியாயப்பிரமாணம் முழுவதையும் நம்ம என்ன பண்ணுறோம்? நிறைவேற்றுன்னு சொல்கிறாரு. இந்த அன்பை பற்றி இன்னும் சில வசனங்களுக்கு நம்ம போகலாம். எடுங்க, இயேசு அங்கே மறுபடியும் போதிக்கும் போது எடுங்க, மத்தேயு விசேஷம் 19ஆம் அதிகாரம் எடுங்க, அப்படி திருப்புங்க. 16லேருந்து 19 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். 16லேருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால்
கற்பனை கை கொள்ளு என்றார். நல்லா பாருங்க, ஆண்டவராக இயேசுவே சொல்றாரு, நீ ஜீவனில் பிரவேசிக்கன்னா இந்த கற்பனையில், இந்த 10 கற்பனையை நீ என்ன செய்ய, கைக்கொள் அப்படின்றார். அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். எப்படி பாருங்க, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுள்ள பின்னிடத்திலையும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். பாருங்க, என்பவைகளே என்றார் பார்க்குறோம். அப்போ இதுதான் வந்து என்னது, அதாவது வந்து அந்த 10 கற்பனை. இந்த 10 கற்பனையில் அவர் உன்னை சொல்கிறாரு, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுள்ள பின்னிடத்திலையும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே. என்ன சொல்கிறாரு, நீ வந்து இந்த கற்பனையில் கை கொள்ளணுமா அப்படின்னா நீ உன்னிடத்தில் அன்பு கூறுள்ள பின்னிடத்திலையும் அன்பு கூறுவாயாக. நான் போன வரவே சொன்னேன் இல்லையா, அவங்க வீட்டு பிள்ளை தப்பு செஞ்சிச்சுன்னா அவங்க அறியா பிள்ளைங்க, ஒன்றும் தெரியாதுங்க, சின்ன பிள்ளைங்க, வயசு அது பிள்ளைக்கு 20 வயசு 25 வயசு இருக்கும். அவங்க சொல்லுவாங்க, அப்படி பிள்ளைங்களுக்கு அப்படி இருக்கு சொல்லுவாங்க பாருங்கள், சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏதாவது செஞ்சால் சொல்லுவாங்க. ஆனால் அதே இது பக்கத்து வீட்டு பிள்ளை செஞ்சுன்னு வச்சுங்க, என்ன சொல்லுவாங்க, அதெல்லாங்க மாடு மாதிரி வளர்ந்துருக்குங்க, அதுக்கெல்லாம் கொஞ்சமாக அறிவு இருக்காங்க, இப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு பேசுவாங்க. ஏன் அப்படின்னா நல்லா கவனிங்க, ஏன்னா அது வந்து இன்னொருடைய பிள்ளை, அப்போ என்ன வேணாலும் பேசிக்கலாம். அப்படி கிடையாதுங்க, அப்படி இல்லை. நீங்கள் இப்போ என்ன யோசிக்கணும், என் பிள்ளைமா தான் அந்த பிள்ளையும் இல்லையா, என் பிள்ளைமா தானே அந்த பிள்ளையும், என் பிள்ளைக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதே பிரச்சனை அந்த பிள்ளைக்கு இருக்கும் இல்லையா, இருக்க தான் செய்யும். ஒருவேளை அந்த பிள்ளை இப்போ தப்பு செஞ்சா சரி பரவாயில்ல, அதை மன்னிச்சிருவோம், அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு விட்டுட்டு போகும்போது நம்ம பிள்ளைகளையும் நம்மளையும் மன்னிப்பதற்கு திரளானவர்கள் இருப்பாங்க. மற்ற பாருங்கள், நம்ம போய் ஒருத்தரையும் முறைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்டு இருந்தோன்னா அதான் பாருங்கள், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீங்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் அப்படின்னு என்ன சொல்கிறாரு. நீங்கள் ஒருத்தரை முறைச்சிங்கன்னா 10 பேர் நம்மளை முறைப்பான். இது எந்த அளவினால் என்னது, நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீங்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். நீங்கள் ஒருத்தரை பார்த்து சிரிச்சிங்கன்னா நிறைய பேர் நம்மளை பார்த்து சிரித்து கை கொடுப்பாங்க நிச்சயமாகவே. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது நீங்கள் செஞ்சு பாருங்களேன், சில ஆண்களுக்கு நண்பர்களே இருக்க மாட்டாங்க, அப்படியே இருப்பாங்க. அன்றைக்கி அதான் ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க, நல்லா சிரித்து சந்தோஷமாக இருந்தால் வியாதியை வராதுன்னு வேறு சொல்கிறாங்க. நல்லா பாருங்கள், சிரிச்சுட்டு நல்லா சந்தோஷமாக 4 பேரை பார்த்து நல்லா அன்பு கூர்ந்து கை கொடுத்து நல்லா பேசி என்ன செய்யணும்னா, நம்ம வந்து அன்பு கூறுறதுல வந்து என்ன பண்ணால் அந்த அன்பை தாராளமாக காட்டணும். அன்பை தாராளமாக காட்டி அவங்கள நேசிக்கும் போது நான் கண்டிப்பாக சொல்கிறது என்னுடைய பிள்ளை, அன்பு கூறுற ஒரு விஷயம் வந்து அவர் ஆண்டவரே பாருங்கள், எவ்வளோ விஷயங்கள் இருந்தால் கூட அன்பை ரொம்ப பிரதானமாக சொல்கிறாரு. அந்த அன்புன்றது சகோதர அந்த தெய்வீக அன்பை மற்றவங்கள நம்ம காட்டணும். உன்னிடத்தில் அன்பு கூறுற பின்னிடத்திலையும் அன்பு கூறுவாயாக. இதை பற்றி பழைய ஏற்பாட்டிலையும் வந்து இவர் வந்து ரொம்ப இன்னும் அதிகமாக சொல்கிறத பார்க்குறோம். எடுங்க லேவியராகமம் 19:18. பலிக்கு பலி வாங்காமலும் உன் ஜன புத்திரர் மேல் என்னது பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பழிக்கு பழி வாங்காமலும். நான் கடந்த வாரமே சொன்னேன், பழிக்கு பழி வாங்குறது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இவங்க அப்படி பண்ணிட்டாங்களா, இவங்களுக்கு பதிலாக எதாவது நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு அந்த பலிக்கு பழி வாங்க வேண்டாம். அடுத்து சொல்கிறாரு என்னது, உன் ஜனத்தின் புத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும். என்னது, உன் சகோதரர் மேலே நீ என்ன பண்ணாத, பொறாமை கொள்ளாத. ஒரு ஆள் நல்லா இருக்காங்களா ஆசீர்வதிக்கப்படுறாங்களா, ஓகே இருந்துட்டு போட்டுமே, கடவுள் இன்றைக்கி நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார், அவங்கள ஆசீர்வதிச்சிருக்கிறார், நாளைக்கு நம்மளை ஆசீர்வதிப்பார், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. என்ன பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும்போது மற்ற மேலே பொறாமையே வராது. பொறாமை எதுக்கு போடணும், அவங்க மேலே நம்ம தான் நல்லா இருக்கிறோம், நம்ம நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம், நம்மளை கடவுள் நல்லா ஆசீர்வதிக்கிறாரு, நல்லா இருக்கிறோம், இன்னும் இதை விட இன்னும் நல்லா இருக்குன்னா நல்லா இருப்போமே கர்த்தர். ஏன்னா இந்த சின்ன விஷயங்கள் நம்ம உண்மையாக இருந்துட்டு நல்லா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிருக்கும்போது மற்றவங்கள பற்றி நம்ம பொறாமப்படணும் அவசியமே இருக்காது. என்னதுங்க, அவசியப்படவே மாட்டோம். ஏன்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க என்ன ஆயிரும்னா, நான் சொல்கிறேன், ஒருவேளை சில ஆசீர்வாதங்கள் இல்லைன்னா கூட மற்றவங்க மேலே பொறாமப்படணும் அவசியமே இல்லைன்ற நான் அப்படி நான் அப்படி நினைக்கிறேன். ஏன்னா அவங்க மேலே ஏன் அப்படி வந்து நம்ம பொறாமப்படணும்? அவர் சொல்கிறாரு, உன் ஜனத்தின் புத்திர மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் அன்பு கூறுவதில் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. அவர் சொல்கிறார், லேவியராகமத்தில் தான் சொல்கிறார், நீ என்னெல்லாம் நீ எப்படியெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீ இல்லையா, அதே மாதிரி நீயும் நீ வந்து என்ன பண்ண, மற்றவங்களும் நல்லா இருக்கு நீ நினைன்றார். அப்படி நினைச்சாவே என்னது, நீ அன்பு கூறுறன்னு அர்த்தம். உன்னிடத்தில் அன்பு கூறல பின்னிடத்திலையும் அன்பு கூறுவாயாக. சரி, அப்போ அந்த அன்பை பற்றி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி இந்த ரோமரில் நம்ம பார்க்குற விஷயத்தில் ஒரு பகுதி நம்ம கடந்த வாரமே போனோம். ரோமர் மீண்டும் 13ஆம் அதிகாரத்திலே வாங்க. அங்கே 9ஆம் வசனம் வந்து நம்ம ஏற்கனவே வாசித்தோம். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக,
என்கிற இந்த கற்பனையில் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறல பின்னிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையின் தொகையாய் அடங்கியிருக்கிறது பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிங்க. எந்த மனுஷனும் மேலான அதிகாரமுள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கங்க, அதிகாரம்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், ஒரு முதலாளி ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அந்த முதலாளியை யார் வச்சிருக்கிறது? ஆண்டவர் தான் அந்த அதிகாரத்தில் வச்சுருக்காருன்றார். ஆண்டவரே சொல்கிறார், அந்த அதிகாரம் வந்து யார் கொடுக்கப்பட்டிருக்குது? ஆண்டவர் தான் அதிகாரியாக வச்சுருக்கிறார். அப்புறம் பாருங்கள், இப்போ பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம ஊரில் பாருங்கள் நிறையா அரசாங்க ரீதியாக பல அமைச்சர் இருக்கிறாங்க, எல்லோரும் இருக்கிறாங்களே, சட்டம் இருக்குது. அப்போ அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? கீழ்ப்படுகிறோம். அப்படி கீழ்ப்படியும் போதே அது நம்ம ஆண்டவருக்கே கீழ்ப்படுகிறோம். பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாரு, அதனால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியாயத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். ஒரு ஆளுக்கு அதிகாரம் இருக்குது, அந்த அதிகாரத்துக்கு நீ சொல்கிறதெல்லாம் நான் செய்யணுமா அப்படின்னு நீங்கள் போய் எதிர்த்து நிற்கும் போது அப்படி என்ன பண்ணுறோமா? நம்ம ஆண்டவருக்கே, கடவுளுக்கே எதிர்த்து நிற்கிறோமா? பாருங்கள், கடவுளுக்கே என்ன செய்கிறோம்? எதிர்த்து நிற்கிறோம். அப்போ என்ன பண்ணணுமா? அதிகாரத்துக்கு நம்ம கீழ்ப்படுகிற நமக்கு லாபம், ஆசீர்வாதம் சொல்கிறாரு. மேலும் அதிகாரிகள் நற்கிரியலுக்கு அல்ல துர்க்கிரியலுக்கு பயங்கரமாக இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். நீ போகும்போது அதிகாரிகளாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், எங்கே போனாலும் நன்மை செய்யுங்க. நன்மை செஞ்சால் நீங்கள் யாருக்கும் பயப்படணும் அவசியமே கிடையாது. ஏன்? நன்மை செஞ்சீங்கன்னா யாருக்கும் பயப்படணும் அவசியமே இல்லை என்றார். அது மட்டும் அவர் சொல்கிறாரு, உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாக இருக்கிறான். நீ தீமை செய்தால் பயந்துரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை. தீமை செய்கிறவன் கோவாக்கிரி வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரராக இருக்கிறானே. பாருங்க, சொல்கிறேன், தீமை செய்கிற ஆளுகளுக்கு அவங்க தான் பயப்படணும். ஆனால் நீங்கள் நன்மை செஞ்சனா ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் போலீஸ்லாம் எடுத்துக்கங்க, போலீஸ்லாம் ரொம்ப நல்ல மனுஷங்களாக இருக்கிறாங்க. எந்த ஒரு அதிகாரம் இருந்தாலும் அந்த அதிகாரத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். அதிகாரத்தை அவங்க சொல்கிறாங்களா, சரி செய்வோம். அதுக்கு ஏன் நம்ம ஏற்று நிற்கணும்? அப்படி எதிர்த்து நிற்கும் போது நம்ம யாருக்கு ஏற்று நிற்கிறோமா? ஆண்டவருக்கு ஏற்று நிற்கிறோம். அதனால் நன்மை வரப்போரில் தீமை தான் வரும். ஆனால் எப்போது அதுக்கு வந்து கீழ்ப்படிஞ்சு நம்ம போகும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? அதுக்கான ஆசீர்வாதங்கள் கொடுப்பாரு. ஒருவேளை அதிகாரத்தில் இருக்கவங்கள சில தவறுகள் கூட செஞ்சாலும் பரவாயில்ல, ஆண்டவர் வந்து பாருங்கள் நமக்கு நன்மையை செய்வார். சரியா? நமக்கு நன்மையை தேவன் என்ன செய்வாராம்? அவர் செய்வார். சரி, அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட வாசிக்கிறேன். 5-10. ஆகையால் நீங்கள் கோவாக்கி நிமித்தம் மாத்திரமல்ல மனசாட்சி நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டும். ஏதோ தண்டனை கிடச்சுட்டு இருக்கா பார்க்காங்க, என்ன செய்யுங்க? அந்த மனசாட்சி நிமித்தம் நீங்கள் என்ன பண்ணுங்க? அந்த அன்பு கூறுங்கன்றார். ஆகையால் யாவரும் செலுத்த வேண்டிய கடமைகளை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வையை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையையும் செலுத்துங்கள். எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். எவனை கனம் பண்ண வேண்டியதோ அவனை கனம் பண்ணுங்கள். நல்ல கவனிங்களேன், யாருக்காவது பயப்படணும்னா என்ன பயப்பட போகிறோம்? ஒரு மரியாதை நிமித்தம் செய்வோம் இல்லையா? சிலர்லாம் வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு மரியாதை சொல்கிறனால, மரியாதை செய்கிறனால தப்பா? ஒன்றும் தவறே கிடையாது. வாங்க வணக்கம் சொல்கிறனால தப்பா? ஒன்றும் தவறே கிடையாது, ஒன்றும் தவறில்லை. ஏன்னா அவங்க அந்த மரியாதை செய்ய வேண்டிய ஆளுக்கு நம்ம என்ன செய்யணும்? மரியாதையை செய்யணுமா? எவனுக்கு பயப்பட வேண்டியதோ அவனுக்கு பயப்படுங்கள். நான் கடந்த வாரமே சொன்னேன், பிள்ளைகள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்பா அம்மாவுக்கு கொஞ்சம் பயப்படணும், அன்பு நிமித்தம் பயப்படணும். ஏதோ வந்து அப்பா அம்மா என்ன மாதிரி நம்மளை அதை பண்ணிடுவாங்கன்றக்கா கிடையாது, அன்பு நிமித்தம். ஸ்கூலுக்கு போகிறீங்க, படிக்கிறீங்க, அங்கே போகும்போது அங்கே வந்து ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, ஏதோ இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா அவங்க உங்களுக்கு டீச் பண்ணுறாங்க. பண்ணும்போது அவங்களுக்கு கீழ்ப்படுகிறதுனால அவங்க மேலே என்ன பண்ணுறோம்? நம்ம என்ன செய்கிறோம்? கடவுளுக்கே நம்ம கீழ்ப்படுகிறோம். நல்லா கவனிச்சுங்க, ஒரு டீச்சர் கீழ்ப்படுகிறோம், அம்மா அப்பா கீழ்ப்படுகிறோம், இல்லை நம்ம வேலை ஸ்தலங்களில் சில ஆள்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோன்னு சொல்லும் போதே நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா ஆண்டவருக்கே நம்ம கீழ்ப்படுகிறோம். ஆண்டவர் அதெல்லாம் பார்க்குறாரு. இந்த மாதிரி நம்ம கீழ்ப்படிஞ்சு வரும்போது ஆண்டவர் அவர் நம்ம இன்னும் கண்ணால் பார்க்கல, ஆனால் என்ன பண்ணுறோம்? காணக்கூடிய இந்த அதிகாரங்களுக்கு நம்ம கீழ்ப்படியும் போது நம்ம கண்களால், இந்த கண்களால் காணாதிருக்கிற தேவன் இருக்கிறார், அவர் ஒரு பெரிய அதிகாரமுடைய தெய்வம், அவருக்கு நம்ம என்ன செய்கிறோம்? கீழ்ப்படுகிறோம். அந்த பாருங்கள், அவர் என்ன பண்ணுறாரு? நம்மளை ஆசீர்வதிக்கிறார். சின்ன இந்த காரியங்கள்லாம் நம்ம கீழ்ப்படியுமோ நம்மளை ஆசீர்வதிக்கிறார் சொல்கிறாரு. ஒரு இடத்தில் அப்படியே வராரு, ஒரு இடத்துல ஒருவர் அன்புட கடனை அல்லாமல்லாம் பாருங்கள் அவர் சொல்கிறாரு. அப்போ கீழ்ப்படிங்கள் அந்த இதை சொல்கிறாரு. சொல்லிகிட்டே வரும்போது தான் அந்த இதை கொண்டு வராரு இல்லையா? அப்படி சொல்லும்போது ஆகையால் யாவரும் செலுத்த வேண்டிய கடமைலாம் செலுத்துகின்றார். அப்போ தான் சொல்கிறாரு, இதே மாதிரி தான் நீங்கள் வந்து என்னது அன்பு கூறுற விஷயமா அப்படி தான் அன்பு கூறணும் அப்படின்னு சொல்கிறார். பாருங்கள், எப்படி வந்து மேலே இருக்க அதிகாரமானவங்களுக்கு ஒரு கனத்தையும் மரியாதையும் செலுத்துகிறோம் இல்லையா? அதே மாதிரி தான்
நம்முடைய சகோதரட்டையும் இப்படிப்பட்ட அன்பை நாம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அது மட்டும் நம்ம மார்க்கு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் எடுங்க. 2ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். வேதபாரகரில் ஒருவன் அவர்கள் தர்க்கம் பண்ணுகிறதை கேட்டு அவர்கள் நன்றாய் உத்தரவு சொன்னார் என்று அறிந்து அவரிடத்தில் வந்து கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, கற்பனைகள் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்றால், இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நல்லா கவனிங்களேன், நம்முடைய தேவனாய் கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்னு சொல்றாரு. உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. என்ன சொல்றாரு? பிரதான கற்பனை எது? அதுதான் அந்த பாருங்க, அடுத்த வசனம் வாங்க 31. இதற்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறல, பின்னிடத்தில் நீ அன்பு கூறுவாயா என்பதே இவைகளில் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. 2 கற்பனை இருக்கு. ஒன்று, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் நீ அன்பு கூறு. 2வது, உன் சகோதரன் இடத்துல நீ என்ன பண்ண? அன்பு கூறு. 2 பாயிண்ட் தான் முடிக்கிறார். 2 கற்பனை தான். 10 கற்பனை 2 சுருக்கி, ஒன்று உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறு, 2வது உன் சகோதரத்தில் அன்பு கூறுன்னு சொல்லிட்டார். கலாத்தியர்கள் 14ஆம் வசனம் 5:14. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பின்னிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தைகளை நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறிற்று. அங்கே 2 கற்பனை சொன்னார்ல, இங்கே என்ன சொல்றாரு? இந்த ஒரே கற்பனை அப்படின்றார். என்ன கற்பனை? உன்னிடத்தில் அன்பு கூறல, பின்னிடத்திலையும் அன்பு கூறுவாய் என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம் முழுவதும் என்ன செய்து நிறைவேறிற்று. இப்போ 2 கற்பனையை என்ன பண்ணியாச்சு? ஒரே கற்பனை ஆயிடுச்சு. என்ன கற்பனை? உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் பின்னிடத்திலையும் அன்பு கூறுவாயாக. அப்போ அன்பு கூறுறத என்ன சொல்ற? ஒரே கற்பனை ஆகிடுச்சு. ஆனால் ஒன்று பாருங்க, யாக்கோப்பு இதை பற்றி என்ன சொல்றாரு? எடுங்க, யாக்கோப்பு 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் பாருங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதில் பாருங்க, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பின்னிடத்திலையும் அன்பு கூறுவாயாக என்கிற வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரிக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். என்னதான் சொல்றாரு? ராஜரிக பிரமாணமா? உன்னிடத்தில் நீ அன்பு கூறல, பின்னிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக என்பது என்னதான்? இது ராஜரீக பிரமாணம் சொல்றாங்க. ராஜரீக பிரமாணம், ராயல் லா அப்படின்றாங்க. இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான அப்படின்னா, உன்னிடத்தில் அன்பு கூறல, பின்னிடத்திலையும் அன்பு கூறுவாயாக என்பது தான் என்னது? ராஜரீக பிரமாணமா. பாருங்க, அப்போ நம்ம இந்த கர்த்தருடைய இந்த அன்பை உடைய தேவனுடைய பிள்ளைகளாய ஒருவரும் மற்றவர்கள்ட்ட என்ன பண்ணுறோம்? நம்ம அன்பை காட்டக்கூடியவர்களாய் செலுத்தக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். அப்போ அதை தான் பாருங்க இயேசுவே பாருங்க பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் நியாயப்பிரமாணத்தில் இதை தான் பாருங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவராய் இயேசு இதை தான் சொல்கிறாரு. ஆனால் இதில் இன்னும் ஒரு பகுதியை நீங்கள் பார்க்கும்போது ஒரு சின்ன பிரச்சனை. சிலர் என்ன பண்ணுறாங்க? இதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. என்ன தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க? ஆண்டவர்கிட்ட ஒன்றும் அன்பு கூற வேண்டிய அவசியம் இல்லைங்க. உன்னிடத்தில் அன்பு கூறல, பின்னிடத்தில் அன்பு கூறுவாயில், இதை மட்டும் நம்ம வச்சுக்கலாம். ஆண்டவர்கிட்ட அன்பு கூறணும் ஒன்றும் அவசியம் இல்லைன்னு சொல்லி அநேகர் உலகத்தில் மனம் திரும்ப அவர் ரட்சிக்கப்படவங்களாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆமாம், உங்கள் ஆண்டவர் பைபிளில் தான் சொல்லியிருக்காரு இல்லையா? உன்னிடத்தில் அன்பு கூறுவைய பிறனிடத்துலையும் அன்பு கூறுவாயின்னு சொல்லியிருக்கு இல்லையா? அதைத்தான் நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். கடவுள்கிட்ட போய் அன்பு கூறுந்தா என்ன, அன்பு கூடலாம் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். அநேகர் என்ன பண்ணுறாங்களா? ஆண்டவர்கிட்ட எந்த அன்பையுமே செலுத்தாமல் ஆண்டவரை பாருங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கிறது கிடையாது, ஆண்டவரை போய் ஆராதிக்கிறது இல்லை, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு ஜெபம் பண்ணுறது இல்லை, ஒரு வேதத்தை வாசிக்கிறது கிடையாது, எதுவுமே செய்கிறதே கிடையாது. ஆனால் மற்றவங்கள்ட்ட போய் நாங்கள் அன்பு கூர்ந்துறோம் அப்படின்னு பாருங்கள் என்ன பண்ணுறாங்களா? அப்படி நாங்கள் அன்பு கூற போகிறோம்னு சொல்லி ஆட்கள்லாம் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களை இன்னும் கொஞ்சம் விளக்குறதுக்கு சொல்கிறேனே, சில ஆட்கள்லாம் பாருங்கள், இந்த இப்போல்லாம் அங்கங்கே அந்த பிள்ளைகளுக்கு தனியாக டியூஷன் மாதிரி வச்சு நம்ம பண்ணுறாங்க, படிக்க வைக்கிறாங்க. எப்படிலாம் நம்முடைய தொழில்களை செய்யலாம், எப்படிலாம் இதெல்லாம் பண்ணலாம். குறிப்பாக அந்த எம்பிஏலாம் படிக்கிறாங்களே, பிபிஏ எம்பிஏ படிக்கிறாங்களே, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் சம்மந்தமாக தான் ஃபுல்லாக வருது. அதில் படிக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? இப்படி இந்த மாதிரி வியாபாரம் பண்ணணும் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. ஆனால் சொல்லிக் கொடுக்கும்போதே அவங்க இதை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட பைபிளை தான் ஃபேஸ் பண்ணுறாங்க. பைபிளில் ஆண்டவர் சொன்ன விஷயத்தவே அவங்க என்ன பண்ணுறாங்க? உலக பிரகாரமாக என்ன பண்ணுறாங்க? எடுத்து நிறைய இப்படி பிஸ்னஸ் பண்ணணும், இந்த மாதிரி வியாபாரம் பண்ணணும், அந்த மாதிரி செய்யணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஐரோப்பா கண்டம் முழுவதுமே எதனால் அவங்க பொருளாதாரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்கன்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன? பைபிள் தான். ஏன்னா அவங்க இந்த பொருளாதார கொள்கையை, பைபிளில் இருக்கக்கூடிய பொருளாதார கொள்கையை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறல, உலக மக்களை நீங்கள் பைபிளில் இருக்கக்கூடிய இந்த பொருளாதார கொள்கையில் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் பைபிளில் இருக்க ஆண்டவரை எடுத்துக்கல. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவராக இயேசுவை எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கிறோம்?
ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருக்காக அந்த உலகத்தில் எப்படி வாழணும், இதை பற்றி அவங்க எடுத்துக்கிறாம பைபிளில் இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரம் மற்ற எப்படி நல்லொழுக்கம் சிலர்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். உங்கள் இயேசுனாரே சொல்லியிருக்காருங்க, மலைப்பிரசங்கத்தில் சொல்லியிருக்காருங்க, வந்து நீங்கள் இறக்கம் செய்வர்களுக்கு இறக்கம் செய்யப்படுவீர்கள் அப்படின்லாம் போட்டிருக்கு இல்லையா, நீங்கள் பாக்கியவான்லாம் போடுற அதனால தான் நாங்கள் இறக்கலாம் செய்வாங்க. ஆனால் இறக்கம் செய்ய சொன்ன ஆண்டவர் மேலே என்ன பண்ணுற கிடையாது, அன்பு கூறுறதே இல்லை. இப்படி தான் என்னதுன்னா இங்கேயும் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண்டவரை விட்டுட்டு அன்பு மட்டும் கூறுங்க மற்றவங்க அப்படின்னா இது நடக்காத ஒரு விஷயம். உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடு, உன் முழு ஆத்மாவோடு, உன் முழு பலத்தோடு, உன் முழு சிந்தையோடும் அன்பு கூறுவாயாக. அப்புறம் தான் சொல்கிறாரு உன்னிடத்தில் அன்பு கூறுல பிறனிடத்துலையும் அன்பு கூறுவாயாக. நல்ல போனீங்களேன், நீங்கள் ஆண்டவர்கிட்ட அன்பு கூர்ந்தீங்கன்னா தான் மற்றவங்க மேலே அன்பு கூறன்ற எண்ணமே வரும். அநேகர் வந்து பாருங்கள் என்ன பண்ணுறதுன்னா, அதாவது எப்படி போகிறது, அதாவது நம்ம அந்த கிணத்தையும் சொன்ன மாதிரி குதிரை வண்டிக்கு முன்னால் குதிரைக்கு கட்டுறதுக்கு முன்னால் குதிரை வண்டிக்கு பின்னால் கட்டுறது குதிரையை அந்த மாதிரி. அப்போ முதல்ல என்ன பண்ணணும், ஆண்டவர் மேலே நீங்கள் அன்பு கூர்ந்தாவே மற்ற மனுஷன் மேலே தாராளமாக என்ன பண்ணிடலாம், ஈஸியாக அன்பு கூர்ந்துடலாம். பாருங்கள் அதெல்லாம் சொல்கிறாரு மத்தேயு இதில் மத்தேயு 6:33 சொல்கிறாரு, எடுங்க சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்னது, முதலாவது நீங்கள் ஆண்டவரை தேடுங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது நீங்கள் ஆண்டவரை தேடினீங்கனாவே ஆண்டவர் மேலே நம்ம அன்பு கூற மற்ற மனுஷர் மேலே ஈஸியாக என்ன பண்ணிடலாங்க, அன்பு கூர்ந்துடலாம். அப்போ முதலாவது என்ன பண்ணணும், அன்பு கூற ஆண்டவர் மேலே தான் அன்பு வைக்கணும். முதல்ல ஆண்டவர் மேலே நீங்கள் அன்பு வைக்காமல், அதனால் நிறைய நேரங்களில் இந்த புருஷ முஞ்சாதிக்கெல்லாம் சண்டை வர்றது என்ன காரணம் தெரியுமா? நிறைய நேரங்களில் புருஷ முஞ்சாதில் பெரிய பிரச்சனை காரணம் என்னென்னா, சில ஆள்லாம் சொல்லி பாருங்கள், நான் நிறைய ஆட்கள்லாம் பார்த்துருக்குறேன், எங்கள் வீட்டுக்கார் சொல்கிறத நான் தவறவே மாட்டேன், எங்கள் வீட்டுக்கார் ஒரு கோடு கிழிச்சாருன்னா அதை தாண்ட மாட்டேன் அப்படின்லாம் சில ஆள்லாம் பேசுவாங்க. சில ஆட்களுமே அப்படி தான், ஆண்களுமே அப்படி தான். நான் சொல்கிறது நல்ல கவனிங்க, நீங்கள் உங்களுடைய மனைவி பேச்சை கேளுங்க, உங்களுடைய புருஷன் பேச்சை கேளுங்கெல்லாம் நல்லது, கரெக்ட், அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன், அதெல்லாம் வந்து நான் மறுக்கலை. ஆனால் நல்ல கவனிங்க, இதை தாண்டி ஆண்டவரா பொஞ்சாதியா ஆண்டவரா புருஷனா அப்படின்னு வரும்போது யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? நல்ல கவனிங்க, எதுக்கு யார் கொடுக்கணும், நீங்களே சொல்லுங்கள், யார் கொடுக்கணும்? ஆண்டவருக்கு தான் கொடுக்கணும். பொஞ்சாதியோ புருஷனோ பிள்ளைகளோ எல்லாத்த விட ஆண்டவர் தான் முதல் அப்படின்னு நீங்கள் இடத்த வச்சிங்கன்னா என்றைக்குமே மனைவிக்கோ கணவனுக்கோ பிள்ளைகளுக்கோ ஒரு நாள் சண்டை சச்சரவு வரவே வராது. நான் நிச்சயமாக அதை சொல்ல முடியனால. ஏன்னா நீங்கள் வந்து சிலர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு நினைத்த கேட்டுட்டு இருப்பாங்க. நான் சொல்கிறேன், ஆண்டவர் சொன்னார் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அந்த வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மனைவியோ உங்களுடைய கணவனோ உங்களுடைய பிள்ளைகளோ நீங்கள் நேசிங்க, அவங்க சொல்கிற கேளுங்க, கேட்க செய்யக்கூடாதுலாம் கிடையாது அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் இவங்க சொல்கிறத எல்லாத்தையும் விட கடவுள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாரு இந்த விஷயத்தை அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா, நான் சொல்கிறேன், ஒரு நாளும் மனைவியின் மீது ஒரு கசப்பு வரவே வராது, கணவன் மீது ஒரு கசப்பு வராது, பிள்ளைகள் மீது ஒரு கோபம் வராது. ஏன்? அவரை முன்னால் வச்சுருக்கோம், அவர் தான் முதலிடம். அவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது வேலையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அவரை முன்னால் வச்சு பாருங்கள் நீங்கள். அதனால தான் ஆண்டவரே தசம்புவாங்கல் காணிக்கை கொடுக்கும்போது கூட அவர் சொல்கிறார், முதலாவது என்கிட்ட கொண்டு வாங்கன்றார். ஏன் சொல்கிறாரு? நீ என்னை கனம் பண்ணிட்டேனாவே மற்ற எல்லாமே ஆஸ்வதிக்கப்பட்டுரும், எல்லாமே ஆஸ்வதிக்கப்படும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, முதல்ல வந்து நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த கனத்தை அந்த அன்பை செலுத்துவோன்னா, நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளையில கண்டிப்பாக மனைவி கணவன் பிள்ளைகள் எல்லோரும் நேசிச்சாவாங்க, நேசிங்க போக மாட்டாங்க பாருங்கள். ஏன்னா அவரை தேட தேட என்ன ஆயிருன்னா ஒரு மாதிரி அதுக்கு பிறகு நம்ம மேலே ஒரு அன்பே வந்துடும். என்னுடைய அம்மா அப்பா பாருங்கள், ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு பயங்கரமான எதிர்ப்பு. எங்கள் அப்பா நடு ரோட்டில் தீயை வச்சு கொளுத்திட்டார், பைபிளை படிக்கக்கூடாதுன்றாரு பாருங்கள். ஆனால் எனக்கு வந்து இவரை விடக்கூடாதுன்றது என்னுடைய ஒரே எண்ணம். பாருங்கள், எப்படியாவது ஒரு போயிடணும், என்ன மாதிரி ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிட்டு கூட போயிடுவேன் நான். ஆனால் நான் பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லிட்டு போன பிறகு ஒரு நாள் எங்கள் அம்மா அப்பாவே சர்ச்சு கொண்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மா அப்பா தான் நான் முக்கியம்னு சொல்லிட்டு ஆண்டவரை நான் விட்டுருந்தேன்னு வச்சுங்க, நானும் அப்படியே ஆண்டவரை இல்லாமல் போயிருந்திருப்பேன். அப்போ என்ன செய்கிறாரு, ஆண்டவர்கிட்ட வந்து அன்பு கூறும் போது மற்றவங்கள்ட்ட ஈஸியாக அன்பு கூறலாம். நான் சொல்கிறேன், இங்கே உட்காந்துருக்க எல்லாருக்கும் சொல்கிறேன், முதல்ல உங்கள் மனைவியா உங்களுடைய கணவரா உங்கள் பிள்ளைகளா அப்படின்னு வரும்போது முதலாவது எனக்கு யார் தான் முக்கியம், அவர் தான். அப்படி சொல்லும்போது எந்த நாட்கள்லையும் எந்த குறையில்லாமல் கடவுள் நம்ம நடத்துவார். கண்டிப்பாக சொல்கிறேங்க.
அந்த இடத்துக்கு நீங்கள் எல்லாருமே வரணும். நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லோரும் வரணும். ஏன் வரணும்னு சொல்கிறேன்னா, அவருக்கு முதலாவது இடத்த நீங்கள் கொடுக்கும்போதே மற்ற எல்லா விஷயமும் நமக்கு தேடி வரும். எல்லாம் தேடி வருங்க. ஒரு நாள் நான் காசு இல்லாமல் இருந்திருக்கிறேன், ஆனால் கடவுள் அளவு இல்லாமல் நான் ஆசீர்வதிக்கிறார். ரொம்ப ரொம்ப சூப்பர் நேச்சுரலாக போயிட்டுருக்கு. ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஃபைனான்ஷியல் நோ ப்ராப்ளம், நல்லா போகுது, ஒன்றும் பிரச்சனையும் கிடையாது. ஏன் அப்படின்னா அவருக்கு நீங்கள் முதல் இடத்தை கொடுப்பாருங்க, மற்ற எல்லாம் நம்மளை தேடி வருங்க, எல்லாம் தேடி வரும். நல்ல சிறந்த காரியங்களை தேவன் நமக்கு கொடுப்பார். கணவன் மனைவியுடைய அன்பு, அந்த அன்பை கூட நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த அன்புலையும் முதலாவது அந்த ஆண்டவருடைய அன்பை வைங்க. அந்த ஆண்டவருடைய அன்பை வைங்க. நீங்கள் அங்கே வைக்கும்போது அந்த கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஐக்கியம், நல்ல ஒரு உறவு நிச்சயமாக இருக்கும். அடுத்து பாருங்கள், சகோதர சகோதரர் வர்றாங்களா, அவங்கள்ட்டையும் இந்த அன்பை, இந்த தெய்வீக அன்பை வைங்க. அகாப்பே அந்த அன்பை வைங்க. அப்படி வைக்கும்போது அந்த அன்பு நல்லா இருக்கும். கடைசியாக ஒன்றே மாதத்தை முடிச்சிருவோம். பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் பாருங்கள். அங்கே நான் வாசிக்கிறேன். அவர்கள் போஜனம் பண்ண பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் என் இடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் நாட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். என்கிட்ட அன்பாக இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. அன்பாக இருக்கான்னு கேட்குறாரு. கேட்டு சொல்கிறாரு, முதல் தடவை கேட்டார். ரெண்டாவது தரம் பாருங்கள். ரெண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என் இடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆமாண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர் என் நாடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். நல்லா பாருங்களேன், என்ன சொல்கிறாரு, என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். என்ன சொல்கிறாரு, அதாவது என்னை நேசிக்கிறியான்னு முதல்ல கேட்குறாரு. அந்த 2 விஷயத்தை கேட்கும் போதே அவன் சொல்கிறான், ஆமாம் உங்களை நேசிக்கிறேன்னு சொன்னால் 3ஆவது தடவை ரொம்ப இன்னும் ஸ்ட்ராங்காக கேட்குறாரு, இன்னும் ஸ்ட்ராங்காக போகிறாரு. என்னை நேசிக்கிறையான்னு அவன் சொல்கிறான், நான் நேசிக்கிறேன்னா நேசிக்கலையான்னு ஆண்டவரே அது உங்களுக்கு தான் தெரியும், அது உங்கள் பொறுப்பு தான், உங்களுக்கே தெரியுமே நான் நேசிக்கிறேன்னு சொல்லி அப்படின்றாரு. ஏன்னா இவன் தான் 3 தடவை ஆண்டவரை மறுதளிச்சுட்டு போனான். இயேசுவா அவர் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு மறுதளிச்சுட்டு போன ஒரு ஆளை ஆண்டவர் சொல்கிறார், திரும்பி சொல்கிறாரு, 3 தடவை என்னை நேசிக்கிறேன்னு சொல்லு, போ சொல்லு. பாருங்கள், அந்த முதல் 2 தடவை கேட்கும் போது அவனுக்கு ஒன்றும் ரொம்ப ஈஸியாக சொல்கிறான், ஆமாம் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன். 3ஆவது தடவை கேட்கும்போது அவனுக்கு வலிக்குது. என்ன வலிக்குதுன்னா, ஐயோ ஒரு நாள் இவரை மறுதளிச்சிட்டேனே அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு பெரிய வேதனை. நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கி கூட நாம் ஒரு நாளும் கிறிஸ்துவை மறுதளிக்கக்கூடிய மக்களாக இருந்துடவே கூடாது. எந்த விஷயத்தில் நான் சரி, என்னாலும் சரி, அவருக்காக வாழ்வோன்றேன். ஒரே ஒரு வாழ்க்கை கிறிஸ்துக்கென்று, அந்த வாழ்க்கை தான் அந்த உலகத்தில் சிறந்த ஒரு வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும்னு சொன்னால் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக முதலாவது அவரை அன்பு கூர்ந்து, எதை சொல்லல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியும் தேடுங்கள். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், உன் முழு சிந்தையோடு அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் அன்பு கூறல, பின்னிடத்துலையும் அன்பு கூறுவாய். முதல்ல அவர் அன்பு கூறுவான். அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மற்றவங்க மேலே தானாகவே அன்பு வந்துடும், தானாகவே அன்பு வந்துடும். உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவராக இயேசு நம்மளாம் ஆண்டவரை ஏற்றுக்கலைன்னா எவ்வளோ மோசமாக நம்ம வாழ்ந்திருப்போம். ஆனால் நான் சொல்கிறேன், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடினாலே இன்றைக்கி அந்த தெய்வீக அன்பில் நம்ம என்ன செய்கிறோம், வாழ்கிறோம். இன்றைக்கி நான் ஒன்றை கவனிங்க, எல்லோரும் ஆண்டவரே முதலாவது உங்கள் மேலே நான் அன்பு வைக்கிறேன் ஆண்டவரே, அடுத்து நான் 2வது தான். யாருனாலும் சரி, இந்த உலகத்தில் எதுவாக இருக்கட்டும், அது மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், முதல்ல நீங்கள் தான் முதலிடம். அந்த இடத்த கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுதி நிற்போம். பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசுவின் நேர பெற்ற ரத்தத்தை நம்முடைய பிள்ளைகள் மேல் நாங்கள் தெளிக்கிறோம். உடைய மக்களை தேவனே நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. நல்ல தெய்வமே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படி அதனால் உங்களை முதலாவது நேசிக்கும்படியாக உங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்வீராக தேவனே. அதுபோல் உன்னிடத்தில் அன்புள்ள பின்னிடத்திலே அன்பு உருவாய் என்று சொன்ன ஆண்டவரே, இந்த ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் நல்லவரே, மற்றவர்களை நேசிக்கக்கூடியவர்களாய், மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாய் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றி இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எல்லா தேவையும் சந்தித்தரணும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும்
இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கு ஜெயம். இயேசு ராஜாவுக்கு ஜெயம். இயேசு ராஜாவுக்கு ஜெயம்.